மிதிக்காம போக முடியும்? ஒரு ஓரமா போலாம்லக்கா. அடடா, என்ன காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்களா? என் பொண்ணை வம்புக்கு இழுக்கிறதே உங்க வேலையா போச்சு. இந்த கோலத்துல இருக்கிற நல்ல விஷயம் எல்லாம் அவளுக்கு தெரியாது. தெய்வானே, கொஞ்சம் வாயை முடிட்டு வேலையை பாக்குறியா? அப்பா, நான் இத வீடாவே நினைக்கல. அப்புறம் நான் வாழ போற வீடு எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி இருக்கணுமா? நீயே சொல்லு. நான் வாழ போற வீடு கிராண்ட் பங்களாவா இருக்கணும். இந்த விஷயத்தை பத்தி உங்க வீட்ல பேசுமா? நாளைக்கு நாங்க உங்க வீட்டுக்கு வரோம். சரிங்க ஆண்டி. இன்னும் என்ன ஆண்டி, அத்தான சொல்லு. சந்தோஷ், அனுவுக்கு அவ வாழ போற வீட்டை சுத்தி காட்டுறா. அம்மா சொன்ன செய்யாம இருப்பானா? சரி மேடம், போமா, போய் பாரு. யார் இது? அவன் என் ரெண்டாவது பையன். அவன் என் சின்ன பையன் சஞ்சீவ்மா. அவனும் ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு தான் இருக்கான். ஆனா அது யாருன்னு தான் தெரியல. அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா 2 கல்யாணத்தையும் ஒரே மேடையில ஒண்ணா முடிச்சிடலாம். நீ எங்க வேணாலும் போய் யார வேணாலும் லவ் பண்ணு, எவன வேணாலும் கல்யாணம் பண்ணு. என்னை விட பணக்கார வீட்டுக்கு கூட நீ மருமகளா போ. அத பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா நான் வாழ போற வீட்டுக்கு மட்டும் நீ மருமகளா வரவே கூடாது. வரவும் நான் விட மாட்டேன். ஆனா நான் உன்னையும் சஞ்சீவியும் பிரிக்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அந்த விதி உன்னை அவன் கூட சேர்த்துக்கிட்டே இருக்கு. ஒருவேளை அந்த விதி ஜெயிச்சு நான் போற வீட்டுக்கே உன்னை மருமகளா வர வச்சா நான் செத்தாவது உன்னையும் அந்த விதியையும் ஜெயிப்பேன். அபி என்கிட்ட இருக்கிற வரைக்கும் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என் கமாண்ட நீ ஃபாலோ பண்ணிதான் ஆகணும். ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டின அடுத்த நிமிஷம் அபி பத்திரமா உன் முன்னாடி வந்து நிப்பா. இப்பவே போய் உன்னை பத்தின உண்மை எல்லாமே எங்க அம்மா கிட்ட சொல்றேன். போய் சொல்லு. ஆனா நீ சொல்லி முடிக்கிறப்போ அபி உயிரோட இருக்க மாட்டான். அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தம்பி, பேமெண்ட். ஐயோ, உன் கூட பெரிய தொல்லை ஆகுதுண்ணா. என்ன தம்பி, கம்மியா தர? ரொம்ப தூரம் வேற தூக்கிட்டு வந்தேன். பயங்கர வெயிட்டுப்பா. இவெல்லாம் ஒரு வெயிட்டானே. பாத்துக்கலாம் போன. ஏய், என்னண்ணா? யாரும் வர மாட்டாங்களா? அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்கண்ணா. இது சஞ்சீவ் இல்ல? நில்றா. ஏய்,
நீ இந்த பக்கம் போ 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 நீ இந்த பக்கம் சரி பக்கடோ ஜல்தி எங்க இருந்தாலும் விடக்கூடாது அபியாரே சீக்கிரம் வாமா. சார் இவ இப்படிதான் அடிக்கடி என்ன தொழில் பண்ண விடாம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளோட இவளையும் சேர்த்து தூக்கிருங்க. எங்க பாக்குறாங்க? ரொம்ப கிடைக்கும் சார். ஆமா எங்க பாரு நல்லா கிடைச்சிருச்சுடா. தப்பிச்சுதாலேடா. இன்னைக்கு அவங்கள 2 பேரையும் கண்டுபிடிச்சு அவங்கள கொல்லாம விடக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம மருந்து போடலாம் சார். தேனி கொட்டி கொட்டி அங்கங்க வீங்கி போயிடுச்சு. டேய் கெஸ்ட் ஹவுஸ்ல தேன் கொட்டினதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா? மருந்தெல்லாம் இருக்கு வாடா. அபி ஏய் நில்லுங்கடா. அது சஞ்சீவ் தானே? ஏய் வாங்க இந்த பக்கம் வாங்க. அபி அந்த மலை மேல இருந்து அந்த பொண்ணு ஆடு மேய்க்க வரும். எனக்கு அவ்வளவுதான் சார் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. அப்பாவி பொண்ணுங்க வாழ்க்கை காசுக்காக நாசமா பண்றீங்க. வாமா மா, இங்க உட்காந்துக்கோ. போகலாமா? இந்த ஊர்ல இருந்து டவுனுக்கு போறதுக்கு ஒரே ஒரு பஸ் தான் இருக்கு. அதுவும் காலையில 7 மணிக்கு தான் வரும். காட்டு வழியா போலான்னு பார்த்தா இருட்டி போயிடுச்சே. காட்டு யானைலாம் வரும். அதனால இன்னைக்கு நைட்டு தங்கிட்டு காலையில வர பஸ்ல போ. அங்க இருந்து சென்னைக்கு உனக்கு நிறைய பஸ் இருக்கு. மா, நடந்ததையே நினைச்சிட்டு இருக்காத. அதான் தப்பிச்சிட்டல. காலையில உங்க வீட்டுக்கு போயிடலாம். சஞ்சீவ் நேரம் தேடிட்டு இருப்பாருக்கா. சஞ்சீவா? யாரு? உன் புருஷனா? தெரியாதுல்ல. அவ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாம அவளை கண்டுபிடிச்சு கொன்னே ஆகணும்டா. அவனுக்கு தெரியும். தெரியுமா? எப்படி? கைசா யார்? அபி எங்கன்னு கேட்டு என்ன அடி அடி நடிச்சான். வலி தாங்க முடியாம சொல்லிட்டேன். அவகிட்ட என்ன சொன்ன? அந்த பொண்ணு அந்த மலைவாழ் பொண்ணு கூட இருக்கான்னு மட்டும் தான் சொன்னேன். ஆனா வீடெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். டேய் டேய் டேய், சஞ்சுவுக்கு முன்னாடி நாம அவளை பிடிச்சே ஆகணும். சம்ஜி வாங்கடா, வா போலாம். பார்த்தா கொட்டி செல்லும் தேளை போலே விட்டு செல்லும் வலி என்னவோ, சுட்டு செல்லும் சந்தியை போலே ஒட்டிக்கொள்ளும் ரணம் சொல்லவோ, அடத்தென்றல் தீண்டிய நேரம் என் ஜன்னல் மூடிய வேகம் பிறவா. ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் பொறுத்துக்கோ. காலையில உன்னை தேடி நான் உன்கிட்டயே வந்துருவேன். அதுக்கப்புறம் உன்னை விட்டு நான் எப்பவும் பிரிய மாட்டேன்.
சஞ்சி பண்ண போற? டேய், என்ன பண்ண போறல்ல, என்ன பண்ண போறன்னு சொல்லு. அவங்கள உள்ளேயே வச்சு கொளுத்திடுவோம். சஞ்சீவ், அபியும் அந்த பொண்ணையும் பாக்குறப்ப அவ கறி கட்டியாத கிடப்பா. சார், சூப்பர் ஐடியா சார். உங்க யோசனை ரொம்ப சூப்பர் சார். கரெக்ட். அப்படி ஏதாவது பண்ணாதான் அந்த சஞ்சீவ் நம்மள மறக்கவே மாட்டான். அவன் லைஃப் ஃபுல்லா நம்மள ஏன்டா அடிச்சோன்னு நினைச்சு நினைச்சு சித்திரவதைப்பட்டு சாகணும். எழுந்துருமா, எழுந்துரு. என்னக்கா ஏவ்ல பதட்டமா இருக்கீங்க? கதவு திறக்க முடியல, யாரோ வெளியில பூட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பூட்டிருக்காங்களா? என்னக்கா சொல்றீங்க? தெரியலம்மா, வா. அங்க கொண்டாடிப்பாங்க. அது சரி, ஊர்ல இல்லாத பத்தி எதுக்கு இப்ப யோசனை பண்ணி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? இப்போ அவ ஊர்ல இருக்கிறதுனால தானே நான் வருத்தப்படுறேன். சரி, எல்லாத்தையும் சீக்கிரம் ரெடி பண்ணு. கேக் வெட்டலாம். ஒரே ஊருக்குள்ள இருந்துகிட்டு அவ பர்த்டே அன்னைக்கு கூட என்னால அவளை போய் பார்க்க முடியல. அவளுக்காக நான் ஆசையா எடுத்த ட்ரெஸ் கூட அவளுக்கு கொண்டு போய் கொடுக்கலான்னு பார்த்தா, பர்த்டே இருக்கு, இந்த நேரத்துல எங்க போறேன்னு அனு தடுத்துட்டா. இவ என்னடானா இப்படி இருக்கா. ஆனா அவளா இருந்தா சீதா, ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? இல்லங்க, பரிகாரம் பண்ணா சஞ்சு வீடு திரும்பிடுவான்னு ஜோசியர் சொன்னாரு. பரிகாரமும் முடிச்சாச்சு. ஆனா சஞ்சீவ் இன்னும் காணுமே. அதான். கவலைப்படாத சீதா, நல்ல நம்பிக்கை என்னைக்குமே தோக்காது. அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். இத பார், நீ சஞ்சீவுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்ட. நீ வேணா பாரு, கண்டிப்பா சஞ்சீவ் திரும்ப வந்துடுவான். என்ன ஃபங்க்ஷன் மாமா? அனு அபி 2 பேருக்கு இன்னைக்கு பர்த்டே தம்பி. அப்படியா? நீங்களும் சொல்லவே இல்ல. இல்ல தம்பி, நீங்க உங்க வீட்டுல நீங்க எங்கேயோ வெளியில போயிருக்கீங்க, எங்க போயிருக்கீங்கன்னு தெரியல, தேடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இதுல இருந்தாங்க. சரி, பரவாயில்ல, விடுங்க மாமா. நீங்க அபி ரெடியாக சொல்லுங்க, 2 பேரும் சேர்ந்து கேக் வெட்ட சொல்லலாம். நீங்க அபி ரெடியாக சொல்லுங்க, 2 பேரும் சேர்ந்து கேக் வெட்ட சொல்லலாம்.
அபி, உனக்காக புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அது போட்டுக்கோ. வா. அபிய எங்க மறைச்சு வச்சிருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறானே. இவனால என் மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. இனிமே போய் கேக் வாங்கிட்டு வரணும்னா அதுக்குள்ள நல்ல நேரம் முடிஞ்சு போயிடும். அதனாலதான் ஒரே கேக் வெட்ட சொன்னேன். முடியாதுப்பா. அவ கூட என்னால கேக் வெட்ட முடியாது. ஏண்டி முடியாது? எல்லா வருஷமும் உன் இஷ்டப்படி தானே தனித்தனியா கேக் வெட்டி கொண்டாடணும். இந்த ஒரு வருஷம் ஒரே கேக்க 2 பேரை வெட்டி கொண்டாடினா என்ன? என்னால முடியாதுமா. என்னால அவ கூட கேக் வெட்ட முடியாது. மாமா, அவங்க சொல்றதும் சரிதானே? தம்பி, அபி வேற இங்க இருக்கா. இந்த நேரத்துல உங்க அம்மா வருது சரியா இருக்காதுப்பா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். வேண்டாம் சஞ்சீவ், இப்ப அத்தைங்க வந்தா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். அதெல்லாம் ஒன்னும் வராது. நீ ஏன் இப்படி பண்றேன்னு எனக்கு தெரியுது. அக்கா கூட நான் கேக் வெட்டலனாலும் பரவாயில்ல, விடு. அப்படிலாம் விட்டுற முடியாது. உங்க அக்காவும் நீயும் இன்னைக்கு ஒரே கேக்க தான் வெட்டுறீங்க. டேய், என்னையா கேக் வெட்ட வைக்க பாக்குற? இன்னைக்கு நீயா நானானு பாத்துறலாம்டா. கோபப்படாதம்மா, அத பத்தி நான் அப்புறம் சொல்றேன். இப்ப நீ எங்க இருக்க? நான் அண்ணி வீட்ல தான் இருக்கேன். அண்ணி வீட்லயா? அங்க எதுக்கு போன? மா, உனக்கு விஷயமே தெரியாதா? இன்னைக்கு நம்ம அன்னைக்கு பர்த்டேவா. அதான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்களும் உடனே வாங்க. தம்பி, என்ன இப்படி பண்ணிட்டீங்க? சம்பந்தி இங்க வந்தா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். அத்தை, அபியும் அனுவும் ஒன்னா சேர்ந்து கேக் வெட்டுமா வேணாவா? வெட்டணும். அப்போ அமைதியா நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாருங்க, எல்லாம் கரெக்டா நடக்கும். பர்த்டே கூப்பிட முடியும், அதான் சொல்ல வேணாம்னு நினைச்சிருப்பா. சரிங்க, நான் போய் அனு வீட்ல சஞ்சீவை பாத்துட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. ஸ்ரீஜா, என்ன நடக்குது இங்க? சஞ்சீவ் எதுக்கு அனு வீட்டுக்கு போனா? அனு பர்த்டேக்கு எதுக்கு வாண்டடா சஞ்சீவ் சீதாவை கூப்பிடுறான்? சஞ்சீவ் வந்துட்டானா அப்ப அபி அவளையும் கண்டுபிடிச்சு கூட்டு வந்திருப்பானோ? மா, அப்படி இல்ல எதுவும் இருக்காது. நீ அனுக்கு கால் பண்ணி என்ன எதுன்னு கேளு. ஈகோவியே டச் பண்ணிட்டான். என்னால சும்மா விட முடியாது. இன்னைக்கு நானும் அவனானு பாத்துறேன். அத்தை வந்தா எனக்கு மட்டுமா பிரச்சனை? அவனுக்கும் தானே பிரச்சனை. அவனுக்கு என்ன பார்ட்னர் பிரச்சனை? தெளிவா பேசுற நீங்களே இப்படி குழப்பத்துல இருக்கீங்க. நீங்க கோவப்பட்டு அப்படி பண்ணணும் தான் அவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க அபி கூட கேக் வெட்டணும்னு அவன் சொன்னதையே உங்களால ஜீர்ணிச்சுக்க முடியாம இப்படி கோவத்துல இருக்கீங்க. இப்ப சீதா அந்த வீட்டுக்கு வந்து அவளுக்கு உண்மை தெரிஞ்சிட்டா அபியும் உங்க கூடவே மருமகளா இந்த வீட்டுக்கு வந்துருவா. அதை எப்படி ஜீர்ணிக்க போறீங்க? இதோ பாருங்க, பாட்டுப்படாதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. எங்க அம்மா என் மேல இருக்கிற பாசத்துல தான் அப்படி பேசினாங்க. அவங்களை எப்படி சரி பண்ணணும் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அத்தை. ரொம்ப நன்றி தம்பி. எனக்கு எதுக்கு அத்தை நன்றி சொல்றீங்க? அபி அனுவும் ஒன்னா கேக் வெட்டி அவங்க பர்த்டே கொண்டாடணும்னு என்னோட கனவு. அது இப்ப உங்களால நிறைவேறி இருக்கு. இதே மாதிரி அனுவும் அபியும் உங்க வீட்டுல ஒத்துமையா மருமகளா வாழணும். அது மட்டும் நடந்தா போதும். அத்தை, கண்டிப்பா நடக்கும், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. தம்பி, அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்க அத்தை. அபிய பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. அவ இங்கேயே இருக்கட்டுமே. சொல்லு மாமா. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எங்க மாப்பிள்ள இருக்க? அபி வீட்டுல தான் மாமா இருக்கேன். சரி, நீ அங்கே இரு, நான் வரேன். சரி. சார், நான் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேனே சார், என்ன விட்டுடுங்க சார்.
என்னது உன்னை விட்டுருவோமா? தங்கச்சியை கொல்ல பார்த்திருக்க, உன்னை சும்மா விட்டுருவோமா? உன்னை வச்சு தாண்டா இனிமேட்டு எங்களுக்கு வேலையே இருக்கு. ஒழுங்கா இருந்தா உனக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் இங்கேயே வரும். கை கால்லாம் கட்டி போடல தப்பிக்கலான்னு பார்த்த நீ அவ்வளவுதான். பாத்துக்கிறேன். ஒழுங்கா பாத்துக்க. மேரேஜ் அன்னைக்கு எப்படியும் முறைப்படி அண்ணன் தான் அணு கழுத்துல முதல்ல தாலி கட்டணும். அதுக்கப்புறம் தான் என்ன தாலி கட்ட சொல்லுவாங்க. ஆமா மாப்ள. அண்ணன் அணு கழுத்துல தாலி கட்டதுக்கு அப்புறம் என்ன தாலி கட்ட சொல்றது நடுவுல எப்படியும் ஒரு நிமிஷம் கேப் கிடைக்கும். ஆமா மாப்ள, கண்டிப்பா ஒரு நிமிஷம் கிடைக்கும். அந்த கேப்ல நீ என்ன பண்ற? மண்டபத்துல இருக்க எல்லா டிவிலையும் அந்த இந்திக்காரன் பேசினத நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி பிளே பண்ற. மாமா, இந்த பிளான் நம்மள தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அபி கூடவா மாப்ள? ஆமா. ஏன் மாப்ள? ஏன்னா இந்த விஷயம் அணுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் இந்த பிளானை முறியடிக்க அவளுடைய வெப்பனே அபி அணு மேல வச்சிருக்க பாசம் தான். அணு அபியை ட்விஸ்ட் பண்ணி விட்டு அபி வந்து நம்ம கிட்ட அப்புறம் அக்கா பேரு கெட்டு போயிடும், இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னா நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. அதனாலதான் அபிக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னேன். எப்படி சஞ்சீவ் தெரியாம இருக்கும்? அத நான் எப்படி விடுவேன்? உன் கைய வச்சு உன் கண்ணை குத்துறேன் பாரு. சூப்பர் மாப்ள, நீ சொல்ற மாதிரியே பண்ணிடுவோம். அக்கா மேரேஜ் முடிஞ்ச உடனே அத்தை கிட்ட தப்பெல்லாம் நான் தான் பண்ணேன், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி அக்கா மேல எந்த பழியும் வராம அவளை நான் காப்பாத்துறேன். இப்ப கூட பாரு, வழியெல்லாம் நீ ஏத்துக்கிறேன்னு சொல்ற பாத்தியா? இந்த குணம் தான் தங்கச்சி உங்க அக்காவோட உன்னை பெருசா காட்டுது. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். நடந்தது நடந்து போச்சு. அதுக்கு வேணா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு இப்ப தலைக்கு மேல கத்தி தொங்குது பார்ட்னர். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க பார்ட்னர் ப்ளீஸ். அந்த வீடியோவை எப்படியாவது அழிச்சாதான் எனக்கு நிம்மதி. ஒரு ப்ரூஃபை டெஸ்ட்ராய் பண்றதை விட அதை யூஸ் பண்ண முடியாத மாதிரி பண்றதுதான் புத்திசாலித்தனம். அது எப்படி பார்ட்னர் முடியும்? அதைத்தான் யோசிக்கணும். நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சு சொல்றேன். நீங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்புறம் நான் உங்களை எதுக்கு கூப்பிட்டேன்னா, இனிமே நம்ம சஞ்சீவ் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இனிமே நம்ம சின்னதா ஒரு தப்பு பண்ணா கூட அது நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்கு தான் சொல்றேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். எப்படி? எத்தனையோ தடவை அபியை கொல்ல நம்ம ட்ரை பண்ணிருக்கோம், மிஸ் ஆயிட்டே இருக்கு. மண்டபத்துல அபிய உண்மையிலே கொலை பண்ண போறோம். அனு கம்பி என்ன போவா, அபி கல்லறைக்கு போவா. இதுதான் என்னோட பிளான். நான் மட்டும்தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். அனு ஒரு கிரிமினல் லாயர். அவ சாதாரண ஆள் கிடையாது. அவளை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த கல்யாணத்துல அந்த அனு ஜெயிக்கிறாளா இல்ல இந்த ஸ்ரீஜா ஜெயிக்கிறாளான்னு பாத்துறேன். சுட சுட இட்லி என்னக்கா நீ விதவிதமா பண்ணி வச்சிருக்க? டேய், சஞ்சீவ் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான்ல, அவனுக்காக பண்ணதுடா இதெல்லாம். சும்மா சும்மா சீதா. அவனுக்காகலாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் என் தம்பிக்காக தான்.
அக்கா எனக்காகவா? என் மேல அவ்வளவு பாசமா? மலர்களை போல் அக்கா சமைத்து வைத்து தம்பி சாப்பிடுவான் என்று ஏங்குகிறார். ஏய் காளி, அதான் சொல்லிட்டாங்க. என்னக்கா இப்படி சொல்ற? அவனுக்காக தானே இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்க. அவனுக்கு பரிமாறுக்கா? டேய் நீ சும்மா இரு. என் பேச்ச கேட்காம வீட்டை விட்டு போக தெரிஞ்சவனுக்கு சாப்பிட தெரியாதா? வேணும்னா போட்டு சாப்பிட சொல்லு. மா, அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான், அவனை மன்னிச்சிடுமா. டேய் நீ பேசாம சாப்பிடு. அவன் பண்றதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவன் கிட்ட போய் என்னால பேச முடியாது. மா, இப்ப நீ சாப்பாடு போடல, நான் சாப்பிட மாட்டேன். யார் சாப்பிடாம இருந்தா எனக்கு என்ன? ஏங்க நீங்க எதுக்கு சாப்பிடாம போறீங்க? எனக்கு போதுமா. போங்க எல்லாரும் போங்க. அவன் என்ன நான் பரிமாறினாதான் சாப்பிடுவானா? அவன் சாப்பிடாம போனா எனக்கு என்ன? அக்கா எங்க போற நீ? ஆமா, என்ன மட்டும் எல்லாரும் கேப்பீங்க எங்க போற எங்க வரேன்னு. அவனை மட்டும் யாரும் கேட்டுறாதீங்க. அச்சோ, வடைய வைக்காது போல இருக்கே. சமாளிச்சிருவான். அக்கா நீ சாப்பிட்டு போலாமே, சாப்பிடாம எங்க போறேன்னு கேட்டேங்கா. எனக்கு பசிக்கல. அவன் ரோஷன் கட்டவனா தான் இருப்பான். கரெக்ட் தான் மாப்ள. மானம் கட்டவனாவும் இருப்பான். யார சொல்றான்? நம்ம மாப்பிள்ள நம்மள ஏன் சொல்ல போறான்? இவங்களுக்கெல்லாம் சூடு சொரணே கிடையாது. இதுக்கு மேலே சாப்பிட்டா கெட்ட வார்த்தையிலே திட்டுவான் போல. இவ்வளவு சொல்லி சாப்பிடுறாங்கல்ல. டேய் போதுண்டா. டேய் மாமா பாவண்டா, திட்டாதடா. நான் சாப்பிடல, எனக்கு இந்த சாப்பாடு வேணாம், போதுமா? சுத்தம். நாம என்ன சொன்னாலும் இதுங்க கேட்க போறது கிடையாது. ரெண்டு பேரும் நான் எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் நல்லா உட்கார்ந்து கொட்டிக்கிங்க. விக்கியே சாவுங்க. ஏய் போ. ஏய் ஸ்ரீஜா, விதவிதமா சமைச்சு வச்சிருக்காங்க. இதுங்க சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா என்ன? வா நம்ம போய் சாப்பிடலாம். வா மா வா போமா. ஏய் வாடி, பசிக்குதுடி. எனக்கு வேணாம், நீ வேணா போய் சாப்பிடு. சரி விடு, எல்லாத்தையும் நானே சாப்பிடுறேன். ஒரு கவலை இருக்கு, அதுவும் வாய்ஸ்ல நல்லாவே தெரியுது. என்னன்னு சொல்லு சஞ்சீவ். அம்மா என் மேல கோவப்பட்டாங்கல்ல, அந்த கோவம் இன்னும் குறையவே இல்லை. என்கிட்ட பேசிக்க மாட்டாங்க. அவங்க இன்னும் சாப்பிடவே இல்லை, நானும் சாப்பிடல. சஞ்சீவ், அம்மாங்கிறவங்க நமக்கு தெய்வம் மாதிரி. மொத்த தியாகத்தோட உருவம் தான் அம்மா. அம்மா இல்லனா நம்ம யாருமே இல்ல. அம்மா கிட்ட எல்லாம் ஈகோ பார்க்காத. அவங்களையும் சாப்பிட வச்சு நீயும் சாப்பிடு. அம்மா கிட்ட தேங்க்ஸ் சொல்றதுக்கோ சாரி சொல்றதுக்கோ நம்ம எப்பவுமே தயங்க கூடாது, சரியா? சரி அபி. நானே யோசிச்சுட்டு இருக்கேன். நீ இப்படி யோசிச்சுட்டே இருந்தா விடியற வரைக்கும் யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதான். இரு நான் ட்ரை பண்றேன். இப்ப வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. ஏய் பண்ணு. சரி கொஞ்சம் தள்ளு.
பாவி பெரிய ஆள் தான் நீ. பாராட்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், முதல்ல வண்டி எடு. ரைட்டு. அபி எங்க போலாம்? பீச்சுக்கு போ. ஏய் சஞ்சீவ், வண்டியை நிறுத்து, வண்டியை நிறுத்து. என்ன குல்ஃபி. இந்த நேரத்துலயா? ஆமா, இந்த நேரத்துல சாப்பிட்டாதான் சூப்பரா இருக்கும். வா. வாங்க. ஆயிடுச்சா? ஏன் கேக்குறேன்னா இந்த மாதிரி டைம்ல கப்புள்ஸ் தான் குல்ஃபி ஐஸ் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் ஆன மாதிரி தான். நீங்க குல்ஃபியை கொடுங்க. சார் எத்தனை சார் வேணும்? எத்தனை? ஒரு 5 இல்ல 6 வேணும். சொல்றத கேட்டீங்கல்ல, ஒண்ணுனா கொடுங்க. இதை கொடுக்குறேன் சார். இந்தாங்க மேடம். இன்னொன்னு. அதோ இந்தாங்க சார். இந்தா. இந்தாங்க சார். இந்தா. குழந்தை பிறக்கும். அப்படியே சார்? அட ஆமா சார். வாங்க வாங்க வாங்க. அவருதான் உங்களை அனுப்பிச்சாரு. ஆமாமா, எங்களுக்கு 2 குல்ஃபி வேணும். ஏமா, அந்த தம்பி சொன்னது உண்மையா? ஆமாக்கா, உண்மைதான். அப்ப சரி. இந்தாங்க.